பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பொருள் பெருமவற்றுள் பெரும் பேறுகளுள் யாம் அறிவதில்லை மதிப்பதில்லை அறிவறிந்த அறிய வேண்டுவன அறிதல் மக்கள் புதல்வர் பேறு பெறுதல் அல்ல அல்லது பிற மற்ற. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை பெறக்கூடிய பேருங்கிறது செல்வங்களுள் அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கள் பேருங்கிறது பெறுதல். மக்கள்னா புதல்வரை பெறுதல். என்ன புதல்வர்னா அறிவறிந்த அறிவுள்ள புதல்வரை பெறுவது அல்ல, அந்த பிள்ளையை பெறுவது அல்லது பிறனா மற்ற செல்வங்களுக்கு மதிப்பில்லைங்க. அறிவறிந்த பிள்ளைங்கிறது குழந்தை பிறக்கும் போதே அறிவுள்ள பிள்ளையாக பிறகுது. இப்ப பாட்டெல்லாம் பாடுதாங்க இல்லையா, அம்மா அப்பாக்கெல்லாம் இசையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா குழந்தைகள் சின்ன வயசுலயே பாட்டு பாடுதாங்க. நல்லா பாட்டு பாடும்போது அந்த பிள்ளைங்க பாட்டு பாடதை பார்த்து அம்மா அப்பா எல்லாம் ஆச்சரியப்படுதாங்க. யாரும் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது? பிறக்கும் போதே இசை ஞானத்தோடு பிறகுது. அந்த குழந்தை இசை ஞானத்தோடு பிறந்த குழந்தை வளர வளர அந்த இசையை வளர்த்துக்கிட்டே போகுது. அதுக்குதான் அறிவறிந்துங்கிறாங்க. அறிவோடு பிறகுது. அந்த அறிவை வளர்த்து கொண்டே போகக்கூடிய அந்த குழந்தையை பெறுவதற்கு அம்மா அப்பா பாக்கியம் செய்தனாலும் அந்த குழந்தை பிறகுதான். அந்த செல்வம் தான் சிறந்த செல்வம். மற்ற செல்வங்களுக்கெல்லாம் மதிப்பில்லை. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. விளக்கம். ஒருவர் பெறும் செல்வங்களுள் அறிவுடைய புதல்வரை பெறுதல் சிறந்தது. மற்ற செல்வங்களான பொருள் வாழ்வதற்கு தேவையான நிறைய அழகா இருக்கணும், நம்ம எதிர்பார்ப்போம். நீண்ட நாள் வாழணும், நோய் இல்லாமல் இருக்கணும், இன்பமா இருக்கணும், இளமையா இருக்கணும், அழகா இருக்கணும், அன்பான உறவுகள் எல்லாம் நம்மகிட்ட பாசமா இருக்கணும், கல்வி வேணும், அறிவு இருக்கணும், நல்ல நண்பர்கள் வேணும், நோயில்லாத உடல் இருக்கணும், நீண்ட நாள் வாழணும். இந்த முதலிய செல்வங்களை மதிப்பதில்லை.